பழமையான ஒரு நகரம் காலத்தின் சுவாசத்தில் உறங்கிக் கொண்டிருந்தது. அதன் நடுவில் யாரும் வாழாத ஒரு மாபெரும் அரண்மனைக்குள் சிம்மாசனத்தின் கீழ் அளவில்லா தங்கப் புதையல் ஒளிந்து கிடந்தது. அந்த புதையலை பூதோதங்களின் கூட்டம் காவல் காத்து கொண்டிருந்தது. ஒரு இரவு திருடர்கள் அந்த புதையலை கொள்ளையடிக்க திட்டமிட்டனர். இது மிகவும் ஆபத்தானது, நாம் போகக்கூடாது என்று தலைவர் எச்சரித்தார். ஆனால் 5 திருடர்கள் ரகசியமாக செல்ல முடிவு செய்தனர். அவர்கள் அரண்மனை வாசலுக்கு வந்தனர். ஒரு பயங்கர குரல் வந்த வழியே திரும்புங்கள் என்று எச்சரித்தது. அவர்கள் எச்சரிக்கையை மீறி உள்ளே நுழைந்தனர். ஒரு சிறிய எறும்பு கல் பிளவிலிருந்து வெளியே வந்து வந்த வழியே செல்லுங்கள் என்று கூறியது. அதை பார்த்து திருடர்கள் சிரித்தனர். அந்த நொடியில் அந்த இடம் முழுவதும் விஸ்வரூபம் எடுக்கத் தொடங்கியது. ஒரு பயங்கரமான பெரிய எறும்பு உருவம் தோன்றியது. அது தனது வலிமையான கால்களால் ஒரு திருடனை தூக்கி எறிந்தது. அந்த திருடன் ஒரு பெரிய மரத்தில் மோதி விழுந்தான். அந்த மரம் 2ஆக பிளந்தது. மற்ற திருடர்கள் பயத்தில் ஓடத் தொடங்கினர். உயிர் தப்பியவர்கள் தலைவரிடம் வந்து நடந்ததை கூறினர். நான் சொன்னேன் அல்லவா என்று தலைவர் கோபமடைந்தார். 3 பேரை இழந்த கோபத்தில் அவர் பழி தீர்க்க முடிவு செய்தார். அருகிலுள்ள கிராமத்தில் ஒரு ஏழை வாலிபர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த வாலிபர் காட்டில் நடந்து சென்றார். அதே எறும்பு அந்த வாலிபர் முன்னால் தோன்றியது. அந்த எறும்பு அவரிடம் பேசத் தொடங்கியது. இந்த அரண்மனை ஒரு சாபத்தால் கட்டுப்பட்டது என்று அது கூறியது. அதை விடுவிக்க இந்த வாலிபர் மட்டுமே முடியும் என்று அது சொன்னது. பயமின்றி உள்ளே சென்று உண்மையை கண்டுபிடிக்கும்படி அது அறிவுறுத்தியது. அதே நேரத்தில் தலைவர் தனது படையை தயார் செய்தார். ஒரு பக்கம் பேராசை, மற்றொரு பக்கம் அந்த வாலிபரின் தைரியம். அந்த வாலிபர் தனியாக அரண்மனை நோக்கி பயணித்தார். அவர் உள்ளே நுழைந்தவுடன் பூதங்கள் தோன்றின. ஆனால் அந்த வாலிபர் பயப்படவில்லை. அவர் எறும்பின் வார்த்தையை நினைத்தார். அவர் கையை தரையில் வைத்தார். அந்த நொடியில் சாபம் உடைய தொடங்கியது. பூதங்கள் அமைதியாக மறைந்தன. அரண்மனை தனது உண்மையான அழகை மீண்டும் பெற்றது. அந்த நேரத்தில் தலைவர் தனது படையுடன் அங்கு வந்தார். அவர்கள் பேராசையுடன் உள்ளே நுழைய முயன்றனர். ஆனால் அந்த அரண்மனைக்கு காவலன் இப்போது அந்த வாலிபர் அவர்களை நிறுத்தினார். தலைவர் தனது கோபத்துடன் வாலிபரை எதிர்கொண்டார். இந்த புதையல் எங்களுடையது என்று தலைவர் சத்தமிட்டார். இந்த அரண்மனை பேராசைக்கானது அல்ல என்று வாலிபர் அமைதியாக கூறினார். தலைவர் கோபத்தில் தாக்கினார். ஆனால் அந்த வாலிபர் அசையாமல் நின்றார். ஒரு மறைந்த சக்தி அவரை காத்தது. தலைவர் மீண்டும் முழு சக்தியுடன் தாக்கினார். அந்த தாக்குதல் வாலிபரின் சக்தியில் கரைந்தது. அரண்மனை மீண்டும் தனது சக்தியை வெளிப்படுத்த தொடங்கியது. பூத ஆவிகள் வாலிபருக்கு ஆதரவாக நின்றன. தலைவர் தனது படையுடன் இறுதி தாக்குதலை தொடங்கினார். வாலிபர் தனது கையை உயர்த்தினார். ஒரு பெரும் ஒளி அலை எல்லாவற்றையும் நிறுத்தியது. தலைவர் தரையில் விழுந்தார். அவரின் கோபம் மெதுவாக அமைதியாக மாறியது. வாலிபர் அவரை கொல்லவில்லை, பிழையை உணர ஒரு வாய்ப்பு அளித்தார். தலைவர் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். படையும் ஆயுதங்களையும் விட்டுவிட்டு அவர்கள் திரும்பினர்.